ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக் ஒன்று பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். எமோஷ்னல், ரிவெஞ்ச் ட்ரேடிங், லாஸ், எக்ஸ்ட்ரா லாஸ், இதுதான் ஆரம்பமே. ஸ்டாப் லாஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பமே. அதே சமயத்தில் நீங்கள் போடல, டார்கெட் எங்கே போகணுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதாவது கிடைச்ச ப்ராஃபிட் போதும், 1000-2000 போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து போதும் இன்றைக்கி வந்து 2,000 வந்துச்சு, இன்றைக்கி 5,000 வந்துச்சு போதும். லாஸ் ஆக இன்றைக்கி 10,000 20,000 வெயிட் பண்ணுறது, ப்ராஃபிட்டில் வந்து 2,000 3,000 கிடைச்சா போதும். ஒரு கணக்கே இல்லாமல் என்ன பிளான் பண்ணணும்னு தெரியாமல் சும்மா ஒரு 9:15 மணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அதுக்காக ட்ரேட் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மெசேஜ் சொல்கிறது கூட ஒரு சில வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதா நினைப்பாங்க. நான் எல்லா வீடியோவில் சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த 1 நிமிஷம் வீடியோ தான் பண்ணி என்னோட யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த மெசேஜ் எல்லா வீடியோலையும். ஏன்னா பண்ணுற தப்பு இது 2 தான், இதை விட்டுட்டு வேறு எதுவும் கிடையாதாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். மறக்காமல் உங்களுடைய 400 லைக்ஸ் அபோவ் ரீச் பண்ணுங்கள். ஜஸ்ட் மோட்டிவேஷனுக்காக கேட்குறேன். ஸோ ஒரு சார் நீங்கள் ஏன் லைக் பண்ணுங்கள் சொல்லி அவங்களே பண்ண போகிறாங்க அப்படின்வாங்க. லைக் பண்ணுறதுக்கு தோன்றது, எல்லோரும் வந்து லைக் பண்ணணும்னு தோண மாட்டாங்க. ஏன்னா வந்து எவ்வளோ லட்சக்கணக்கான யூடியூப் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறீங்க, நான் அவங்கள சொல்ல வரல, புதுசாக வரவங்க சொல்கிறேன் ஜஸ்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாட்டம் லெவல் பாருங்கள், 17,857க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராங் செல். சரி சார், இன்னும் சேஃப்டி செல், அதாவது புல் பேக்கில் நமக்கு வந்து செல்லிங்கான வாய்ப்பை தேட முடியுமா அப்படின்னா எஸ். இந்த 18,000 இருக்கு இல்லைங்களா, அந்த 18,000 புல் பேக்காக மேபி இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கீழே வரத்துக்காக ட்ரை பண்ணலாம். இங்கேயும் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே இந்த மாதிரி டெஸ்ட் ஆகிட்டு இப்படியும் வந்து நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்பு பார்க்கலாம். 2 இடத்துல வந்து செல்லிங்கான ஒரு வாய்ப்பு பார்க்கலாம். ஸோ இந்த மிடில் ஜோனில் எதுவும் பண்ண முடியாதா? இந்த இடத்துல மார்க்கெட் டேரெக்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா எதையும் பண்ணக்கூடாது. எஸ், இந்த இடத்துல நீங்கள் எதையும் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மார்க்கெட்டு புல் பேக்காக மேலே போதா இல்லை கீழே வருதா எதுவும் டிசிஷன் எடுக்க முடியாது. நாம் டிசிஷன் எடுக்கிறது இங்கே தான். எங்கள் ப்ரைஸ் லாஸ்ட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ஃபாலாக இருக்குது, இங்கேருந்து புல் பேக்காக மேலே போகிறாங்களா இல்லை இங்கேருந்து கண்டினியூவாக ஃபால் ஆகுறாங்களா வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை சார், அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஏடா கூடமாக எஸ்க்கு பஸ்க்காக மாட்டிக்கிட்டேன் என்ன சொல்லுது, அது ஓவர் ட்ரேடிங்கில் போய் முடியும். ஸோ இந்த டிசிஷன் எடுக்கிறது மேபி என்ன டைம் ஆகும் தெரியாது, 10 மணி ஆமா 11 மணி ஆமா இல்லை மார்னிங்கில் பிக் மூமெண்டம் கொடுத்துருமா தெரியாது. ஆனால் இந்த லெவல்ஸ்க்கு நேராக வந்துச்சுன்னா மட்டும் ட்ரேடிங்கான பிளான் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
இந்த 18,000 மேலே வந்து க்ளோஸ் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 18,550 மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் புல் பேக் பாருங்கள். அப்போ அதுக்கப்புறம் அகைன் வந்து பையிங்னா அதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். நீங்கள் இங்கேயே பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்காது. இந்த ரீசன்ஸ் மேலே கவருக்கு மேலே போயிடுச்சு க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கே இந்த லெவல் தாண்டி அப்படியே ஒரு 4-5 கேனில் க்ரீன் கேனில் மேலே போயிட்டு இந்த ஹை டச் பண்ணிவிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி போயிடுச்சுன்னா விட்டுருங்க, அந்த ட்ரேட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதுதான் ஏமாத்து. ஒரு நாள் வந்து ஒரு 4-5 கேனில் க்ரீன் கேன் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி எல்லா நாளும் போகுமா? இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், அந்த இடத்துல வரும் அந்த 18,050 லெவலில். இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு பாருங்கள். மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. அந்த லெவல் மேலே என்னவோ அந்த மேலே லெவல் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு உங்களுடைய பாட்டம் லெவலில் டார்கெட் பார்க்கலாம். நீங்கள் 17,880 இந்த லெவல்லாம் நீங்கள் டார்கெட் லைன். ஏன்னா இங்கே வந்து ப்ரைஸ் எஸ்எல் ஹிட் பண்ணியிருப்போம். இந்த லோவில் இங்கெல்லாம் லோ இருக்குல்ல, இந்த லோவில் எஸ்எல் போட்டிருப்பாங்க. அந்த எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் அங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி இது மாதிரி கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு இந்த மாதிரி டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. இது நிஃப்டி 50ல் ஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுங்க. இந்த 18,050 லெவல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து மூமெண்ட்டாக ஒன்று இங்கே போதா, இங்கே இதுக்கப்புறம் மேலே போதான் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் ப்ரைஸ் இங்கேயே பாட்டம்லேயே ஓப்பன் ஆகுது, கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17,860 870 சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லை சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுதா வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கீழே வந்து லோயில் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50யோடைய வியூ. சரி, பேங்க் நிஃப்டிலையும் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டிலாம் கண்டிஷன் இருக்குது. ஓகே, சூப்பர். நேற்று அன்றைக்கி ஃப்ரைடே நான் அவைலபிள் இல்லை, இருந்தது நம்மளால் அவ்வளோ தூரம் கேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியாது. மேபி நான் இந்த லெவலோட வெளியே வந்திருக்கலாம். அன்றைக்கி இந்த லெவலோட நான் வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா இங்கே சப்போர்ட் லைன் இருந்தது, இங்கே சப்போர்ட் லைன் இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் மேலே சப்போர்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு இங்கே இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம் நான் இருந்திருந்தேன் ஃப்ரைடே அப்படின்னா. சரி, ஓகே. ஆனால் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக. சரி, இப்போ என்ன சார் நடக்கும்? அது ஆயிடுச்சு கொடுங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, சப்போர்ட் பிரேக் ஆனது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இந்த இடத்துல. ஏன்னா பிரேக் டவுன் ரீடெஸ்ட். ஸோ இந்த இடத்துல டிசிஷன் எடுக்க என்ன ஆகும்? ஒன்று இப்படி வந்துட்டு அகைன் இந்த உள்ளே போகலாமா, இல்லை உள்ளே போயிடுச்சோமா எல்லோரையும் பை பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகி ப்ரைஸ் அகைன் ரிஜெக்ட் ஆகுமா, 2 டிசிஷன் எடுக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எந்த ட்ரெண்ட் லைன்னா 41,250 லெவல் வந்து ரொம்ப க்ரூஷியல் லெவல். ஸோ இந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்குன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆக வெயிட் பண்ணுங்கள். மேலே இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு பெரிய ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா தாராளமாக இங்கே செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? செல்லிங்கான பிளான் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், 2 லெவல் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது 41,000 வந்து ஃபஸ்ட் லெவல் ஆகும், 40,800 வந்து செகண்ட் லெவலாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது லோயில் எங்கள் 2 இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுப்பாங்க பையிங்காக. ஸோ அந்த 2 லெவலில் நீங்கள் எஸ்எல்காக வெயிட் பண்ணலாம். அதே நீங்கள் அப்பர் சைட் மேலே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா இந்த ரேஷன்ஸ் டச் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். இது 41,500 டச் பண்ணுறதுக்காக மேலே போகலாம் ப்ரைஸ் அப்பர் சைடு. இது ரேஷன்ஸ், அதாவது இந்த ப்ரைஸ் வந்துருக்கு இல்லைங்களா, இதனோட புல் பேக்காக ப்ரைஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே சப்போர்ட் எடுக்க வருமா, திரும்ப வந்து அப்பர் சைடு மூவ்மெண்ட்டும் கொடுக்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ரைஸ் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை வந்து வகுத்துக்கலாம். இது வந்து நிஃப்டி 50யோடைய வியூ. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாகும். ஆனால் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அவங்க. இது ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு கூட கிட்டத்தட்ட நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இதில் வந்து ட்ரெண்ட் லைன் எங்கே மாதிரி இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுதுன்னு பார்க்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டுருங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா இதுக்கு நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் என்னவா மாறும்? எஸ், ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எது 18,500 530 இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் அங்கேருந்து போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒன்று இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணலாம், செல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். இல்லை இங்கேருந்து லோ பண்ண செல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். இன்கேஸ் 18,550 600 மேலே க்ளோசிங் கொடுக்குது, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இங்கேயே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா ஓகே, அங்கேருந்து நீங்கள் ஒரு பையிங்கான ரீடெஸ்ட் எடுங்க, பையிங்கான வியூ பாருங்கள், அந்த லோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தென் ட்ராப்பிங்கில் தான் நிறைய பேர் இன்றைக்கி ட்ராப்க்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது மேலே போயிடுச்சு பை பண்ணுவாங்க. அங்கேருந்து நான் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு கீழே வந்து இந்த லோலாம் வந்து ஹிட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஓகே, மேபி இன்றைக்கி வருதா நாளைக்கு வருதா தெரியாது, இந்த லோ ஹிட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்.
அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எஸ்எல் போட்டுப்போம் அந்த எஸ்எல்லாம் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மேலே போகும். எப்போ 18,600 above மேலே க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி மார்னிங் அப்டேட்டோடைய தகவல். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் பையிங் பற்றி நிறைய தகவல்கள் நம்ம ஃப்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.